யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்தவராய் படிகளை எடுத்து வைக்கிறீர்களோ? மறக்காதீர்கள், நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையுமே தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க யார்? உங்களுடைய கடினங்களை குறித்து முணுமுணுக்கிறவராங்கத்தில் இருக்கீங்களோ, உங்க பிரச்சனையை குறித்து குறை சொல்கிறவராங்கத்தில் இருக்கீங்களோ, உங்க எல்லோருக்குமே மிக தெளிவாய் தேவன் இடத்துல கற்றுக் கொடுக்க விரும்புகிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. தேவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நம் வாழ்க்கையில் இது நடைபெறுவது கிடையாது. அப்படியான பிரச்சனைகள் கடினங்களை நாம் கடந்து போகிறோமே, ஆனால் அந்த பிரச்சனை நம்மை பலப்படுத்த தவிர நம்முடைய வாழ்க்கை அழிக்கவோ அல்லது பிரச்சனையிலே நாம் முழுகடிக்கப்படவோ இல்லை. நீங்க யார்? இந்த விசுவாசத்தில் எங்களோடு இந்த நாள் இணைந்தவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, உங்களோடு தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே. ஏன் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே? இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது என்ன? விசுவாசத்திலே உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் எந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியாத கடினங்களை சந்திக்கிறீர்களோ, தேவனால் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் பார்க்கிற ஒரு சூழலையே தேவனுடைய கைகளிலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம் செயலை தேவனுக்கு காண்பிப்பது. இந்த முறை இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியின் விண்ணப்பமானது யோர்தான் நதிக்கு இந்த நாம் எடுத்து செல்ல போகிறோம். ஏன் யோர்தான் நதி என நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள விசுவாசத்தினுடைய பல நிகழ்வுகளை நாம் இந்த இடத்தில் பார்க்கலாம். குறிப்பாக யார் நீங்க புது வாழ்க்கையை இந்த பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, உங்களுடைய பழைய வாழ்க்கையை இந்த முடித்து தேவனோடு புத்தம் புதிய வாழ்க்கையானதை தொடங்க முடியாது. நீங்க யார் இந்த சொல்றீங்க, பாச என்னுடைய பழைய வாழ்க்கையானது போதும், எனக்கு புது வாழ்க்கை வேண்டும். இந்த புது வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. இந்த விசுவாசத்திலே நாகமானுக்கு நடந்தது என்ன? நாகமான் தேவனை தெரியாத ஒருவராய் இருந்தார். குஷ்டரோகம் அவருடைய சரீரத்தில் இருந்தது. நாகமான் ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன், ஆனால் குஷ்டரோகி. இந்த சூழ்நிலையை தேவன் எப்படியாக இந்த பயன்படுத்தினார்? நாகமான் தேவனை தெரிந்து கொள்ளவும், அதே போல நாகமான் மூலமாய் சிறிய தேசம் முழுவதும் தேவனை தெரிந்து கொள்ளவும் வழியானது எப்படி உண்டாக்கப்பட்டது? இந்த விசுவாசத்திலே தேவன் எந்த செயலானதை செய்தாரோ உங்களுக்கும் அதே செயலை செய்ய இந்த நாள் தயாரானவராய் இருக்கிறார். இந்த வீடியோ மூலமாய் நீங்க புரிந்து கொள்ள முடியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்ற விரும்புகிறார் என. தேவன் உங்க வாழ்க்கையை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வீடியோ பாருங்க, பிற்பாடு இணைந்திருக்கும் விசுவாசத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு சாட்சியை பார்ப்போம். மேலும் அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளவும். இப்ப நம்ம இருக்கிறது ஒரு மலை பிரதேசம், அதாவது எரிகோ என்ற பெயர் கொண்டது. இதற்கு அர்த்தம் மிகப்பெரிய மலை அல்லது தொலை தூரத்துல இருக்கிற விஷயத்த கூட இங்க இருந்து நம்மளால பார்க்க முடியும். 1948க்கு முன்பாக இருந்து இந்த இடத்துல ஒரு ராணுவ படை இருந்தது.
இஸ்ரவேல் ஒரு தேசமா மாறுவதற்கு முன்பாக இருந்த ஜனங்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஆனா இங்க இருக்க படை வீரர்கள் எங்க இருந்துதான் இந்த தேசத்தை கவனிப்பாங்க. வேதாகமத்துல நாகமான குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நாகமான் சொல்லும் பொழுது அவர் ஒரு படை தலைவரா இருந்தார். அவருக்கு அதிகாரம் இருந்தது, ஒரு சீருடை இருந்தது. அவர் தான் வீரர்களுக்கு கட்டளை கொடுப்பார். நாகமானுக்கு வார்த்தை, கீழ்ப்படிதல், அதிகாரத்தினுடைய வல்லமை குறித்து தெரியும். ஆனா நாகமானுக்கு ஒரு அவமானம் இருந்தது. அன்னையவர் இடத்துல இருந்து ஒரு மறைத்திருந்தார். அவருக்கு குஷ்டரோகமானது இருந்தது. என் அன்பே, என்னால இதே போல வாழ முடியாது. இந்த வலியை தாங்கிறத விட சாகிறத மேலு. என் கிட்ட வராத. இப்படி சொல்லாதீங்க என் கணவரே. இதுதான் உண்மை. அவமானத்தோட வாழ்றதை விட சாகிறதே மேலு. இந்த குஷ்ட ரோகத்தால நான் தனிமைப்படுத்திக்க வேண்டியதா மாறுது. நான் இதனால சபிக்கப்பட்டவனா இருக்கேன். நான் நம்புறேன் நாகமானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மக்கள் அவரை பார்க்க கூட பயப்படுவாங்க, ஏன்னா அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு. ஆனா அவருடைய வீட்டை விட்டு கூட அவர் வெளியே வர விரும்பல. எனவே மக்கள் அவருடைய அவமானத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக. நீ பாக்குற பிரகாரம் நல்ல மனைவி, ஆகாரம் எல்லாமே கிட்ட இருக்கான. நான் ஆரோக்கியமா இல்ல சாரா. நான் ஒரு குஷ்டரோகி. ஒரு தீர்வோட வரலன்னா இங்க இருந்து நீ போயிடு. சமரிச சொன்னது போல நம்ம கண்டுபிடிக்கலாம். இஸ்ரேல்ல ஒரு தீர்க்கதரிசியை பத்தி அவங்க சொன்னாங்க என்கிட்ட. எலியாவுடைய சீஷர். சீரியாவுல இவர் நிறைய அதிசயத்தை செஞ்சிருக்கு. ஜனங்கள் மத்தியில சொல்லிக்கிறாங்க எலியாவுடைய ஆவி அவர் மேலாக இருக்குன்னு. இஸ்ரவேலின் தேவன் என் மீது அக்கறையா இருப்பாரா? ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் ஒரு எதிராளி. நாகமான் அவர் ஏன் உங்க மேல அக்கறையா இருக்க மாட்டாரு? இது உங்களுக்கு எதையாவது நினைவுபடுத்துதா? நம்ம இப்போ ஒரு உயரமான இடத்துல நிற்கிறதுனால இந்த யூதருடைய வனாந்தரத்தை கடந்து நம்ம யோர்தான் நதிக்கு செல்ல முடியும். இன்னும் அந்த இடத்துல நீரூற்றானது இருக்கு. நாகமான் செய்தது போல நாமும் செய்ய வேண்டியது அவசியம். நீங்க மாபெரும் எலிசா தீர்க்கதரிசியா? நான் கேயாசி, அவருடைய சீஷன் பிரபுவே. நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். தீர்க்கதரிசி என்னிடத்தில் சொல்லி அனுப்பினார். போ, 7 தரம் யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணு, உன் சரீரத்தில் இருக்கும் குஷ்டரோகம் நீங்கி குணமாகும் என்றார். நான் அவ்வளோ தூரத்திலிருந்து வரேன். தீர்க்கதரிசி வெளியே கூட எட்டி பார்க்கல. யாருன்னு நினைக்கிறாரு அவரு? நான் நினைச்ச ஆண்டவருடைய பேரை சொல்லி அவருக்கு என்ன குணப்படுத்துவாருன்ட்டு. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நாமும் நம்ம உயர்ந்த பதவியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பெருமையிலிருந்து கீழே வர வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய சீருடைய நம்ம கழட்ட வேண்டியதா இருக்கு. தேவனுடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிதனுடைய வல்லமையை நம்ம அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தீர்க்கதரிசி உங்ககிட்ட சொல்லியிருந்தா, ஒருவேளை உங்களை கடினமான விஷயத்தை செய்ய சொல்லியிருந்தா, அதை நீங்க செய்து முடிக்க மாட்டீங்களா? இது எந்த அளவுக்கு சுலபம் யோர்தானில் ஸ்நானம் பண்ணுவதென்று. அது செய்யலாமே. நாம் யோர்தான் நதியை நோக்கி புறப்படலாம். இது நாகமானுடைய உதாரணத்தை பின்பற்றக்கூடிய நேரமா இருக்கு. இந்த யூதருடைய வனாந்திரத்தை கடந்து செல்வது நம்முடைய தியாகத்தை செலுத்துவதின் அடையாளம். நாம் விலையை செலுத்த வேண்டும். நம்முடைய சீருடைய கழட்டணும். இது எதற்காக? ரொம்ப வருஷமா உங்ககிட்ட இல்லாதது பெற்றுக்கொள்ளு, அல்லது நீங்க ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். சுத்த மனசாட்சி, சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு. இது யோர்தான் நதிக்குள்ளாக இறங்க வேண்டிய நேரம். இந்த முகமூடியை கழட்டி உங்களை சுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்னாடி உங்களை தூய்மையா வைத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு. இஸ்ரவேலின் தேவன் வல்லமையானவர்.
நான் குணமானேன். என் குஷ்டரோகம் நீங்கியது. நல்லது மக்களின் சரியாக நாகமானுக்கு என்ன நடந்தது நீங்க பாத்தீங்க. நாகமான் ஒரு குஷ்டரோகியார். அந்த குஷ்டரோகம் அவருக்கு ஒரு அவமானமானதாக இருந்தது. ஆனா அந்த குஷ்டரோகம் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமானதா இருந்தது. உங்க வாழ்க்கையில எந்த அவமானங்களை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? எது உங்க வாழ்க்கை மீது கடினமான ஒன்றா இந்த இடத்துல இருக்கு? அந்த பழைய வாழ்க்கையை நீங்கள் கைவிட்டால் மட்டுமே புது வாழ்க்கையானது இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். என் வாழ்க்கை மோசமானதா இருக்கு, அழிக்கப்பட்டதாக இருக்கு, தோல்வியானதா இருக்கு, பாரமானதா இருக்கு, சுமைகள் நிறைந்ததா இருக்கு. சரி, அந்த வாழ்க்கை குறித்து நீங்க புலம்பிட்டு இருக்க போறீங்களா? இல்ல அந்த வாழ்க்கையை கைவிட்டு, அந்த பாவத்தை கைவிட்டு மனம் திரும்புதலோடு புது வாழ்க்கையை தேட போகிறீர்களா? என தேவன் கொடுக்க விரும்புகிற இந்த புது வாழ்க்கை மனம் திரும்புதலிலிருந்து தொடங்கக்கூடியதா இருக்கிறது. இங்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, அவர் ஒளியாய் இருக்கிறது போல, யார்? ஆண்டவராகிய இயேசு தேவன் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விதத்துல கழுவி அவர் நமக்கான சுத்த வாழ்க்கை விதத்துல கொடுக்க விருப்பம் உள்ளவராய் விதத்துல இருக்கிறார். மக்களை தீர்மானியும். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அழுக்கான பாவம் நிறைந்த பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை என்றென்றைக்கும் சுமக்க போறீங்களா? அல்லது தேவன் உங்களுக்காக இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிற இந்த புது வாழ்க்கையை நோக்கி நீங்க நகர போறீங்களா? தேவன் உங்களுக்காக இந்த இடத்துல வாக்களித்த இந்த ஒளியின்றைய வாழ்க்கை, என இருள் தேவனிடத்தில் வந்ததுல தேவன் ஒளியா இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியாக இந்த இடத்துல இருக்க தேவன் உங்களுக்கு இந்த தருணத்தை கொடுக்கிறார். நீங்க தீர்மானத்தை எடுப்பீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுடைய விருப்பத்தை செய்ய மனம் திரும்புவீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றியது போல, என தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையை மாற்றினா இந்த சூழலை மாறியது. இவர் மரித்திருக்க வேண்டும், ஆனா தேவன் இவருக்கு புது வாழ்க்கையை கொடுத்தார். என பழைய வாழ்க்கை இவர் கைவிட்டதுனாலே இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை கைவிட்டு தேவன் ஒளியாக இருக்கிறது போல நானும் ஒளியிலே இணைய விரும்புகிறேன் என்கிற விசுவாசத்தை இந்த நபர் வெளிப்படுத்தின காரணத்தினாலே தேவன் உதவி செய்தார். இந்த உதவி எப்படியாக நடந்தது? தேவன் எப்படி இவருடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து வேலை செய்தார்? இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றத்தை சாட்சி உங்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கும்படி சாட்சியை பாருங்கள் கொள்தே. என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இதை பத்தி நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும், நான் மாத்திரை எடுத்துப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன், எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன், ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா என்னுடைய வயிற்றுல நான் சாப்பிட்றது எதுவுமே நிற்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்லை டேபிளை பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போகிற வரைக்கும், கிச்சனுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் இப்படி தான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க அந்த சிங்க் அது பக்கத்தில் சாஞ்சு நிற்பேன், நான் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணால் போவாங்க.
நான் வேலையை முடித்து பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது. அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் ஏபிபிஎம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். ஹெச்ஐவி டெஸ்ட் கூட எடுத்தேன். எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது. என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு, என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புறம் இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரோ, நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால செய்ய முடியாது, என்னால கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா, எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன். என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்வேன், இல்ல நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்தில் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்தில் ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார்.
அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளோ பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சி இந்த நபருடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது. இவர் இறந்திருக்க வேண்டும். வெறும் 5% மட்டும்தான் இவருக்கான சந்தர்ப்பம் இருந்தது. ஆனா தேவன் ஏன் இவருக்கு குணமாக்கல் கொடுத்தார்? ஏன் இவருடைய வாழ்க்கையை மாற்றினார்? ஏன் இந்த ஆசீர்வாதமான திட்டத்தில் கொடுத்தார்? ஏன்னா இனியும் அந்த பாவம் எனக்கு வேண்டாம், ஒளியிலே என் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். இந்த ஒரு தீர்மானம் தான் தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற நீங்கள் கொடுக்கிற அனுமதி. எனவே தீர்மானத்தை எடுங்க. உங்களுடைய மனம் திரும்புதலோடு பழைய வாழ்க்கை இடத்துல கைவிட இந்த விசுவாசத்திலே நாளை தின கூட்டத்திலே கூட நீங்க எங்களோடு கூட இணையலாம். உங்களுடைய வாழ்க்கை சாபங்களில் இருக்கு. பல விதமான ஆவிக்குரிய பாதிப்புகள் பாதிக்கப்பட்டவரா இருக்கீங்க. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா இருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஒவ்வொரு நாளும் பல விதமான ஆவிக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த எல்லா அசுத்தங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கடைசி காலங்கள் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். மோசமான காரியங்கள் வெறும் உங்க வீட்டுல மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில மட்டுமல்ல, எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும். ஏன்னா பிசாசு அவ்வளவு அதிகமாய் ஆத்துமாக்களை இந்த சேகரிக்கிறார். நரகத்திற்கு இந்த இடத்துல இழுக்க முடியாது. நீங்க கெட்ட பழக்கங்களை பார்க்கலாம், தவறான செய்திகள் இந்த இடத்துல கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய விதங்களிலே பல வழிகளில் பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். எனவேதான் நாளை கூட இந்த விசுவாசத்தின் விடுதலையின் கூட்டத்திலே உங்களுடைய சாபங்களை எதிர்த்து, இந்த செய்வனைகளை எதிர்த்து, இருளின் திட்டங்களை எதிர்த்து போராட எந்த யூனிவர்சல் ஆலயத்தில் வேண்டுமானாலும் எங்களோட இந்த இணைந்திருங்கள். தேவன் உங்க வாழ்க்கைக்குள் அதி அற்புதமான காரியம் செய்ய. என பிசாசு ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறார். அதனுடைய அடையாளங்கள் என்ன நீங்களே பார்க்கும்படியாக. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாதான் உங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள்.
இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். எனவே மக்களே, நீங்க இந்த இடத்துல பார்த்த பிரகாரம் பிசாசு இந்த சாட்சியில் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அழிக்க இந்த இடத்துல நினைச்சதை நீங்க பார்த்தீங்க. இந்த 10 அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல நடந்து கொண்டிருப்பதை, உங்களுடைய குடும்பங்களுக்குள் நடந்து கொண்டிருப்பதை நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க. நான் இனியும் சகித்துக் கொள்ள விரும்பவில்லை, இனியும் இந்த அவமானத்து நிலையில் வாழ்க்கை வாழ விரும்பவில்லை, எனக்கு உதவி தேவை. சீக்கிரமாக உங்க தீர்மானத்தை எடுங்க. நீங்க எந்த யூனிவர்சலாலையும் தேவனுடைய ராட்சியத்தில் வேண்டுமானால் நாளை இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களோடு இணையலாம். முகவரியை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா கீழே இருக்கிற இந்த உதவி எண்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த விருப்பம் உள்ள தேவனாய் இடத்தில் இருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தில் இந்த புது வாழ்க்கையை நோக்கி யார் எங்களோட நகர விரும்புறீங்களோ தீர்மானத்தை எடுத்தவராய் இந்த ஜெபத்துல எங்களோடு இணையலாம். தேவன் இந்த மாற்றத்தை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கட்டும். ஏன்னா அவர் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணையுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையான தேவனே, நீர் வாக்களித்தது எதுவும் இந்த இடத்துல தேவனை நிறைவேறாமல் போவதில்லை. ஆனால் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவை யார் ஒருவர் இந்த பதிலை தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பார்க்காதவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த சூழ்நிலை இடத்தில் மாறும்படியாக உங்களுடைய சர்வ வல்லமையான கரம் அவர்களது வாழ்க்கை மீது வெளிப்படுத்த வேண்டுமேயானால், நீர் வாக்களித்தது நிறைவேற்றப்பட வேண்டுமானால், இந்த ஒளியிலே இவர்கள் பிரவேசிக்க வேண்டுமானால், என் தேவனே இருளை இவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று, இருள் அந்த பொய்களாய், பாவங்களாய், அசுத்தங்களாய், உமக்கு பிரியமில்லாத காரியங்களாய் எதுவெல்லாம் வாழ்க்கையை செய்கிறவராக அல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாவற்றை கைவிடக்கூடிய பலனை இவர்களுக்கு தருகிறார்கள். என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவை நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறை மக்கள் சாட்சிகளை பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்கிறார்கள், ஏன் என் வாழ்க்கை இது போல் நடக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த பதிலானது கிடைக்கவில்லை? என் தேவனை யாரெல்லாம் சாட்சி சொல்கிறார்களோ ஒரு நாள் அவர்களும் இதே கேள்வியை தான் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் தன் கேள்வியை மட்டுமல்ல, அந்த கேள்விக்கான விசுவாசத்தின் செயலை செய்தார்கள். நீ இந்த நிலையை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த மக்கள் யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த தோல்விகள், அவமானங்கள், பிரச்சனைகள் இருந்து விடுதலையாக்கப்பட உம் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவாரானால் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான பதில்கள் இவர்களுடைய வாழ்க்கை மீது வரும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாய் இந்த நபருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கைகளில் இவர் வாழ்க்கை ஒப்படைக்கிறேன். உம்முடைய சித்தல் இந்த நபருடைய வாழ்க்கை நீர் நிஜமாக்கப்படட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரா பரிசுத்த தேவனே, உம்முடைய தொடுதலும் உம்முடைய பலனும் உம்முடைய வல்லமையும் இவர் வாழ்க்கை மீது இது நடக்கட்டும். எல்லாமே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த குணமாக்கலை, விடுதலை, ஆசீர்வாதங்களை இவர்கள் மீது அறிக்கிடுகிறேன். அதே விசுவாசத்திலே பாவ வாழ்க்கையை கைவிட்டு இருளிலிருந்து விலகி ஒளியை நோக்கி பிரகாசிக்கிறவர், நீர் ஒளியா இருக்கிறது போல நானும் ஒளியா இருக்க விரும்புகிறேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிறாங்க. இந்த நபர் மீது உடைய ஆசீர்வாதங்களை அறிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென், ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வழி நடத்த, ஆசீர்வதிக்க, மாற்ற தயாராக இருக்கிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாளை இதே விசுவாசத்தில் மீண்டும் இணைந்திருப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பெயராலே.